வினோத் கமருதினா அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு அப்படியே இந்த இடத்துல நீங்க வேற அடுத்த ஆள் யாரை கூட்டு வர முடியும் அப்படின்னா இந்த கேம் ஷோல 30 நாள் பார்த்துட்டு வந்து இந்த கேமை ஒரு அளவுக்கு கூட கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் அப்ரோச்ல முதல் நாள்ல இருந்து இருந்த முதல் வாரம் பூரா தன்னோட மெச்சூரிட்டியோடைய லெவல் என்ன, ஒரு ஷோவை பார்க்காதவங்க மெச்சூரிட்டி இல்லாம ஆடுறது எப்படி இருக்கு, ஒரு ஷோவை பார்த்தவங்க என்ன மெச்சூரிட்டியில விளையாடுறாங்கன்ற ஒரு பங்களிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மெச்சூரிட்டியே இல்லாம வந்தவன தாச்சு பூச்சுன்னு ஒரு பாசியான ஃபீல்ல இந்த ஷோவை முழுக்க முழுக்க ஏதோ நாம வந்து நம்ம பார்த்துட்டு வந்த பிளேயர் பாருதான் ரைவலு, நம்ம அவங்க கிட்ட ஸ்கோர் பண்றோம், அவங்கள அட்டக்கி அப்படி அடிச்சு உட்கார வைக்கிறோம்னு கிறுகிதனமா பிளான் பண்ணிட்டு வந்த திவ்யா தான் இதுக்கான இந்த இடத்துக்கான சரியான மெச்சூரிட்டி இல்லாத மார்க் பண்ற. இன்ஃபேக்ட் ஒரு சில கருத்துக்களால் ஒரு மாதிரி முகம் சுழிச்சு ஏன் அவங்களோட பிஹேவியரே ஒரு மாதிரி ஆட்டிடியூட் அண்ட் இதை ரிஃப்ளெக்ட் பண்ற அளவுக்கு இருந்ததுனால அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு கரெக்டா சரியா உட்கார வேண்டிய ஆள் யாருன்னா திவ்யா.